ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 11 மாதம் முழுவதும் ஆண்டவர் கிருபையாக நம்மையும் நம்முடைய சபையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தின அந்த தேவ தயவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த புதிய 12வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நுழைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமேன். 2025ஆம் ஆண்டு தொடங்கினது போல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது 12வது மாதத்துக்குள்ளே காலெடுத்து வைக்கக்கூடிய மகத்துவமான கிருபையை கர்த்தர் கொடுத்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தேவன் நம்மையும் நம்முடைய சபையும் கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். அவருடைய நடத்தலின் கிருபையை நினைக்கும் போது, அவர் நடத்தி வந்த தயவை நினைக்கும் போது நன்றி சொல்லாமல் நம்மால் இருக்கவே முடியாது. ஆச்சரியமாய் நடத்துகிற நம்முடைய தேவாதி தேவனை இந்த புதிய மாதத்திலே நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் இந்த மாதம் முழுவதும் தேவனை உயர்த்தி ஆராதித்து கொண்டே இருப்போம். தேவன் இந்த 12வது மாதத்தில் தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக உங்களை திருப்ப விரும்புகிறேன். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தின் பிந்தைய பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி பயப்படாதிருங்கள், உங்கள் கைகளை கர்த்தர் திடப்படுத்துவாராக. ஆமேன். கடந்த 11 மாதத்தில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டு பயப்படும்படியான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சத்துரு ஏற்படுத்தி தைரியமாக இருந்த உங்கள் வாழ்க்கையில் பயப்படும்படியான காரியத்தை சத்துரு எந்தெந்த இடத்துல உங்களை கொண்டு வந்தானோ அந்த எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமேன். சத்துரு எத்தனை விதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நாசப்படுத்தி உங்களை நிர்மலமாக்குவதற்கு பல ஏதுவான காரியத்தை செய்திருந்தாலும் இந்த வருஷத்தை முடிக்கும் முன்பு ஆண்டவர் நமக்கு திருவுளம் பெற்றுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஆமென். இந்த பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஒரு புதுமையான வார்த்தை அல்ல, எப்பொழுதும் கேட்கக்கூடிய வார்த்தை தான். ஆனால் தேவன் இந்த மாதத்தில் விசேஷமாக இந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்தெந்த காரியத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்ளத்திலே பயத்தோடு நீங்கள் கடந்து வந்தீர்களோ அந்த பயத்திற்கான காரியத்தை ஆண்டவர் நீக்கி போட்டு இந்த புதிய மாதத்திலே தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், எல்ஷடாயின் தேவன், மகிமை பொருந்தியவர் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷத்தை முடிக்கும் போது நீங்கள் பயத்தோடு அல்ல, ஆமென், வெற்றியோடு முடிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள், உங்கள் கைகளை திடப்படுத்துவேன். ஆமென். கைகளை திடப்படுத்துவார். எந்த காரியத்தில் பயந்ததினாலே சத்துரு பலவிதமான அழிவினாலும் இழப்பினாலும் பலவிதமான சரிவினாலும் உங்கள் வாழ்க்கையிலே தைரியமாக இருந்த உங்கள் வாழ்க்கை, ஆமென், தேவனுக்காக உறுதியாக இருந்த உங்கள் வாழ்க்கை, சில நேரத்தில் சில உபத்திரவங்கள், சில நேரத்தில் சில விதமான இழப்புகள் உங்கள் வாழ்க்கை அப்படியே தைரியமற்ற நிலைமையிலே விடாய்த்து போன நிலைமையில உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவராகிய சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உலகத்தின் மனிதர்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னால் அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை வரும்போது என்ன தைரியம் என்றால், சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவர் நம்மிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னால் நிச்சயம் அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தில் ஒரு மகிமை இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தில் பதில் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தில் தேவன் நமக்கான ஆமென் மகத்துவத்தை வைத்திருக்கிறார். ஆகவே 11 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயந்து நடுங்கி உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து விடாய்த்து போனீர்களோ ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் நுழையும் போது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதீர்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆமென், எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ அதில் தைரியம் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஒருவேளை குறிப்பிட்ட சில வியாதிகள் உங்களை தாக்கினதுனாலே நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்களா? குடும்ப அங்கத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சில துயர காரியத்தை பார்த்து, கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டார் போல, நம்முடைய ஜெபத்திற்கு இனி பதிலில்லை போல, நம்முடைய காத்திருப்புக்கு இனி பதிலில்லை போல அப்படின்னு சொல்லி சில நெகட்டிவாக நடந்த சில காரியத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் பயந்து போய் விடாய்த்து போய் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமாயிருங்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
தேவன் உங்களை விட்டு விலகவில்லை. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். உன் ஜீவனுள்ள வரைக்கும் ஒருவரும் உன்னை ஒரு காலமும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி யோசுவாவை தைரியப்படுத்தினவர். யோசுவாவை தைரியப்படுத்தி அடுத்த கட்டத்துக்குள்ளே, அடுத்த தலைமைத்துவத்துக்குள்ளே, ஆமென், தேவன் வைத்த உன்னத ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போன அதே வார்த்தை, அதே வாக்குத்தத்தத்தின் மகிமை இன்றைக்கு இந்த 12வது மாதத்தில் உங்களை நோக்கி வருகிறது. ஒருவேளை உச்சத்தில் இருந்த உங்கள் வாழ்க்கை, மேன்மையாயிருந்த உங்களுடைய வாழ்க்கை சரிந்து போனது போல, இழந்து போனது போல, எல்லாமே உங்களை விட்டு கடந்து போனது போல இப்பொழுது நீங்கள் அனுபவித்திருப்பது கண்ணீரோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் இருப்பது போலவே ஒரு சுமையை சுமந்து கொண்டிருப்பது போல உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இந்த 12வது மாதத்தின் காலை பொழுதில் பேசுகிறார். எதை குறித்தும் பயப்படாதே. நடந்து முடிந்ததையும், நடந்து கொண்டிருக்கிறதையும், இனி நடக்க போகிறதையும், சம்பவிக்க போகிறதையும் குறித்து நீ கவலைப்படாதே. காரியம் என்னவென்றால், தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை நடக்கும் எந்த காரியமும் அவர் அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை. ஆகவே அவர் எல்லாவற்றையும் மலை போல் வந்ததை பனி போல மாற்றி உங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு என் தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை இந்த 12வது மாதத்திலே உங்களுக்கு தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். 3 காரியத்தை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனே, சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆமென். பயப்படாதிருங்கள் என்று சொன்னவர், உன் கைகளை திடப்படுத்துவேன் என்று சொன்னவர் 3 காரியத்திலே நம்மை திடப்படுத்த போகிறார். முதலாவது காரியம், இளைத்து போன சுதந்திரத்தை மீண்டும் அவர் திடப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை அங்கத்தினரே, குடும்பத்தினரே, தேவ பிள்ளைகளே, உங்கள் சுதந்திரம் இளைத்து போனதினால், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்கள் சுதந்திரம் என்று சொல்லும் போது தேவன் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். சுதந்திரம் என்று சொல்லும் போது உங்களுக்கு உரிமையானது, உங்களுக்கு சொந்தமானது, உங்களுடைய இரத்த சம்பந்தமானது. ஆகவே உங்கள் சந்ததிகளை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து விடாய்த்து போய், இப்படிப்பட்ட காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பல மாதமாக, பல வாரங்களாக, பல நாட்களாக கண்ணீரோடு இந்த 12வது மாதத்தில் நுழைந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து மிக தெளிவாக சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் திடப்படுத்துகிறார். எதில் என்றால், இளைத்து போன உங்கள் சுதந்திரத்தின் மீது தேவன் சொல்லுகிறார், ஒரு திடப்படுத்துதல் கடந்து வரப்போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? எந்த காரியத்திலே உங்கள் சந்ததியை குறித்து சத்துரு போராடி கொண்டிருக்கிறானோ, அல்லது இடர பண்ணி கொண்டிருக்கிறானோ, உங்களை மிகவும் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறானோ, அந்த காரியத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை, உன் சுதந்திரம் என் சுதந்திரம். அல்லேலூயா. ஆகவே அவருடைய சுதந்திரமாய் இருக்கிற சந்ததியை குறித்து பல விதத்தில் பிசாசு போராடின நிமித்தமாக, இனி இந்த காரியம் என் பிள்ளையை விட்டு மாறப்போவதே இல்லை, இனி இந்த அற்புதம் என் பிள்ளைக்கு நடப்பதற்கு சாத்தியமில்லை, இந்த வழி என் பிள்ளைக்கு திறப்பதற்கு சாத்தியமில்லை, இந்த உயர்வு என் பிள்ளைக்கு இனி கிடைப்பதற்கு சாத்தியமில்லை, என் சுதந்திரம் பட்டு போய்விடுமோ, என் சுதந்திரம் இளைத்து போயிற்றே, விடாய்த்து போயிருக்கும் என்றால் தேவன் உங்கள் சந்ததியை மீண்டும் நிலைநிறுத்த போகிறார். ஆமென். விசுவாசிப்பீர்கள் என்றால் என்னோட சேர்ந்து ஒரு ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன். நாம் இளைத்து போன சுதந்திரத்தை பெறவில்லை. ஆமேன். மீண்டும் துளிர்க்கிற சுதந்திரத்தை கர்த்தர் உங்கள் கையிலே கர்த்தர் கொடுப்பார். சத்துரு எந்தெந்த இடத்தில் உங்களுடைய சுதந்திரத்தை இழைக்க பண்ணினானோ, சுதந்திரம் என்று சொல்லும்போது வெறும் பிள்ளைகளை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை, உங்களுக்குரியது, உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு உரியது. ஆமென். அது யார் ஒருவர் இழைக்க பண்ணியிருந்தாலும், யார் ஒருவர் அதை பட்டு போக பண்ணியிருந்தாலும், இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் மீண்டும் பெருக பண்ணுவேன், அதை நான் மீண்டும் பழைய நிலைமைக்குள்ளே கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து ஒரு புதிய மகிமையை உங்களுடைய சுதந்திரத்திலே கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை காண செய்கிற தேவன்.
ஆமென். ஆகாருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தன்னுடைய ஒரே பிள்ளை சாகுவதற்கு போகிற அந்த சூழ்நிலைமையில அதை பார்க்க மாட்டாதபடிக்கு ஒரு கல்லெறியும் தூரத்திலே ஆகார் தன் பிள்ளை சாகிறதை காணக்கூடாது என்று சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார். ஆமென். எந்த பிள்ளைக்காக கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாலோ வானம் திறந்து கர்த்தர் அவரோடு பேசினார். ஆமென். தேவ சத்தம் ஆகாருடைய வாழ்க்கையில கேட்டது. ஆமென். எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? ஆமென். அப்பொழுது பிள்ளை சாகிறது என் கண்கள் எப்படி பார்க்கக்கூடும் என்று ஆகார் தேவனுடைய பிரசன்னத்திலே மனக்குமுறலோடு நின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவள் தண்ணீருக்காக அழுது கொண்டிருந்ததை பரலோகம் அறிந்து அந்த ஊற்றை அவள் காலடியிலே கர்த்தர் திறந்து கொடுத்தார். ஆமென். கண்களை திறந்த பொழுது ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தார். ஆமென். இந்த காலை நேரத்தில், இந்த 12வது மாதத்தில் உங்களுடைய சுதந்திரத்தை குறித்ததான காரியத்தை நீங்கள் பார்க்கும்படி உங்கள் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் ஆகாரை போல உங்கள் சுதந்திரத்தை குறித்து, உங்கள் சந்ததியை குறித்து நீங்கள் அலைந்து திரிந்து போராடி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது உன் ஆவிக்குரிய கண்களை நான் திறக்கப் போகிறேன். மீண்டும் உன் கண்கள் திறக்கப்படும் போது உனக்கான காரியம், ஆமென், சடுதியாய் முடிந்து போகுமோ இந்த காரியம் என்று சொல்லி எந்த காரியத்தில் நீங்கள் பயத்தோடு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தில் மீண்டும் ஒரு திருப்புமுனையை கொடுத்து உன் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு நான் பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே உங்கள் சுதந்திரம் இளைத்து போவதில்லை, மீண்டும் களைத்து எழும்ப போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் குடும்பத்தில் செய்வார். இந்த 12வது மாதத்தில் விசுவாசியுங்கள். உங்கள் சந்ததிகளை குறித்து, உங்கள் சுதந்திரத்தை குறித்து, ஆமென், தேவன் ஆமென் அக்கறை உள்ளவராக, வைராக்கியம் உள்ளவராக அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆண்டவரே, என் சுதந்திரத்தை குறித்து நானே மறந்து போன பொழுது, நானே கவலையோடு இருக்கும்போது என் சுதந்திரத்தை குறித்து நீர் இவ்வளவு வைராக்கியத்தோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீரே, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறேன். நான் இழந்து போவதற்காக, பட்டு போவதற்காக ஒரு சுதந்திரத்தை என் கையில் நீர் கொடுக்கவில்லை. நிச்சயம் அதை மீண்டும் கட்டி எழுப்புவீர் என்று நம்முடைய வார்த்தையின்படி அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். பெரிய திருப்பு முனைகளை இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக தேவன் உங்களுடைய சுதந்திரம், உங்களுக்குரியதான அந்த சுதந்திரம் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்கள், இளைத்து போனது மீண்டும் களைத்து எழும்பும். ஆமென். மீண்டும் பெருக ஆரம்பிக்க போகிறது. சத்துரு எந்த இடத்தில் உங்களுக்குரியதை இளைத்து போக பண்ணினானோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். 2வது ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். ஆமென். திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருகிறார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். 2வது ஒரு காரியத்தை குறித்து திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னவென்றால், உங்களுக்கான நீதி அவரால் நிலைநாட்டப்படும். ஆமென். முதலாவது உங்களுடைய சுதந்திரத்தை குறித்து கர்த்தர் பேசினார். 2வது உங்களுக்கான நீதி. கடந்த 11 மாதங்கள் உங்களுக்கான நீதியை சத்துரு மூடி போட்டிருக்கலாம். உங்கள் சொந்தக்காரர்கள் மூடி போட்டிருக்கலாம். உங்களுக்குரியவர்கள், அதை தர வேண்டியவர்கள் காலதாமதம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியை கொடுக்கும் தேவன் உங்களுக்காக எழுந்தருளுகிறார். உங்கள் நீதி புதைக்கப்பட்டது போல் மாற்றப்பட்டதோ, உங்களுடைய நீதி ஆமென் முற்றிலும் மறைக்கப்பட்டதோ, கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் சொல்லுகிறார், உங்கள் நீதி மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய நீதியை ஒருவனும் ஒரு காலமும் எந்த மனிதனும் எந்த வல்லமையும் இந்த உலகத்திலே மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் சார்பிலே உங்கள் நீதியை ஆமென் மறைத்து போட்ட கூட்டத்திற்கு முன்பாக உங்கள் சார்பில் அவருடைய நீதியை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். அதை ஒருவரும் தடுக்க முடியாது. ஆமென். ஆகவே நீதி இழந்து போனதினால், நீதிமானாய் வாழ்ந்த உங்க வாழ்க்கையிலே அநீதி சுமத்தப்பட்டதினாலே தளர்ந்து போன நிலைமை, தள்ளாடுகிற நிலைமை,
ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டாரே, என் நீதிக்கான நன்மை எனக்கு இல்லையே, என் நீதிக்கான வாழ்வு எனக்கு இல்லையே, என் நீதிக்கான பிரதிபலன் எனக்கு இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் நீதியை தேவன் பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு என்ற இளைஞனை குறித்து நாம் எல்லாரும் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அவனுடைய நீதியை அதிகாரத்தின் மூலம் மறைக்க பார்த்தார்கள். ஆனால் உலகத்தின் அதிகாரம் சில வேளை சில காலங்கள் உங்களுடைய நீதியை மூடுவது போல தெரியலாம். ஆனால் பரலோகத்தின் அதிகாரத்திற்கு முன்பாக எந்த அதிகாரமும் எழுந்து நிற்க முடியாது. ஒருவேளை யோசேப்பின் நீதி பட்டு போயிற்றோ, யோசேப்புடைய நீதி ஒன்றுமில்லாமல் மூடி போட்டார்களோ மனிதர்கள்? இல்லை, ஒரு காலம் வந்தது. யோசேப்பு காத்திருந்தார். யோசேப்பை ஆண்டவர் புடமிட்டார். அந்த புடமிடுதலின் காலம் முடிந்த பின்பு அவனுடைய நீதியை மகிமையாக வெளியே கொண்டு வந்தார். ஆமென். தேசம் அறியத்தக்கதான நீதியை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த நீதி நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கிறோம் அல்லவா? அந்த தேவன் உங்களை பார்த்து இந்த 12வது மாதத்திலே வாக்கு உரைக்கிற தேவன். பயப்படாதீர்கள். உங்கள் நீதி மறைக்கப்பட்ட இடத்திலே அல்லது பறிக்கப்பட்ட இடத்திலே அல்லது புதைக்கப்பட்ட இடத்திலே ஒரு தேவன் நீதி உங்களுக்காக எழுந்தருள போகிறது. என் தேவன் உங்கள் நீதியை எழும்ப பண்ணுவார். ஆமென். பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணுவார். அந்த பிரகாசம் மகிமை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. தேவனிடத்தில் கேளுங்கள், என் நீதி அல்ல ஆண்டவரே, உம் நீதி என் வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே என்று தேவ பிரசன்னத்தில் கேளுங்கள். அவருடைய நீதி உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும் காலம் வருகிறது. அல்லேலூயா. எந்த அநீதி நிமித்தம் நீங்கள் அநீதி செய்யவில்லை, நீதியான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் சத்துரு உங்கள் மேலே அநீதியை உடுத்துவித்து உங்களை தலை குனிந்து நடக்க செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தலை குனிவு இனி உன் வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. உன்னை நான் புகழ்ச்சியினாலும் கீர்த்தினாலும் உன்னை நான் கனப்படுத்த போகிறேன். காரணம், உனக்கான நீதியை நான் முளைத்து எழும்ப பண்ணும் காலம், சமயம், நேரம் உனக்காக வந்து விட்டது. யோசேப்பின் நீதியை மீண்டும் எழும்ப பண்ணினவர், யோசேப்புக்காக நீதி செய்த ஒரு தேவன் இருப்பார் என்றால் உங்களுக்காகவும் நீதி செய்யும் ஒரு தேவன் உண்டு. நம் தேவன் நியாயாதிபதி, நீதி செய்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு நாளும் அநீதிக்கு தேவன் ஒரு நாள் ஒத்து போக மாட்டார். அநீதியை தேவன் ஒரு நாள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் உங்கள் நீதிக்காக வழக்காடுவார். ஆமென். யார் உங்களுக்காக வழக்காடாமல் போயிருந்தாலும் சர்வ வல்லமை உள்ளவர் உங்களுக்காக வழக்காடுவார். உங்கள் வழக்காடி தேவன் உங்களுக்காக பதில் கொடுத்து ஜெயத்தை காண செய்யும் தெய்வம் உங்களுக்கு உண்டு. ஆகவே பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆமென். நீதி பறிக்கப்பட்டதே, பயப்படாதிருங்கள். நீதி உள்ளவர் உங்களுக்காக இறங்கி செயல்படும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆமென். விசுவாசத்தால் என்னோடு சேர்ந்து ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆமென். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், நொறுங்கொண்ட நிலைமை, காயப்பட்ட நிலைமை, நசல் கொண்ட நிலைமை. ஆமென். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டது. ஆமென். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேதனை நிறைந்தது. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அளவிட முடியாத கண்ணீரின் பாதையில் செல்வது. ஆமென். கடந்த 11 மாதத்தில் நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கலாம். நசல் கொண்டது போல, அந்த காயம் நொதித்தது போல, காயம் இன்னும் காயப்பட்டு இன்னும் ஆழமான ஒரு வேதனை. காயப்படும்போது ஒரு வேதனை இருக்கும். அந்த காயமே நொதிக்கும் போது அதனுடைய வேதனை தாங்க முடியாத அந்த ரணத்தின் வேதனை, அது அளவிட முடியாத. ஒரு வேளை உங்கள் காயம் நசல் கொண்டது போல இன்னும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் நீங்கள் வேதனைக்குள்ளே போய்கொண்டே இருப்பது போல கடந்த 11 மாதத்தில் நீங்கள் போயிருக்கலாம். எந்த பகுதியில் நீங்கள் போனீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியார் இந்த கால நேரத்தில் உங்கள் இந்த புதிய மாதத்தில் சொல்லுகிறார், உன் நசல் கொண்ட அந்த நிலைமையில உன்னை நான் மீண்டும் திடப்படுத்த விரும்புகிறேன்.
ஆமென். நீ பயப்படாதே. எந்த இடத்தில் மனிதர்கள் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இருந்து நன்மை பெற்றவர்களே உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். உங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், உங்களிடத்திலிருந்து பயனை பெற்றவர்கள், உங்களிடத்திலிருந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு திரும்ப நன்மையை கொடுக்காமல் தீமையை செய்திருக்கலாம். ஆமென். உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். பலவிதமான காயத்தின் வழியை உங்களை கடந்து போக பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் சொல்லுகிறார், அவர் காயம் கட்டும் நல்ல தகப்பனவர். ஆமென். அவரிடத்தில் கீழையாத்தின் பிசின் தைலம் இருக்கிறது. ஆமென். எவ்வளவாய் உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு பல விதத்திலே உங்களை காயப்படுத்தி குற்றுயிருமாய் கொலையுருமாய் தள்ளப்பட்டது போல இருந்தாலும், ஒரு நல்ல சமாரியன் எப்படி ஆண்டவர் தாமே அந்த இடத்துல ஆமென் அந்த மனிதனை தூக்கி எடுத்தாரோ, அதே போல இந்த 12வது மாதத்திலே காயத்தோடு சுமந்து கொண்டு வேதனையோடு ரணத்தோடு நொறுக்கப்பட்ட அனுபவத்தோடு நசல் கொண்ட அனுபவத்தோடு நீங்கள் ஒருவேளை ஜெபித்து கொண்டே இருக்கலாம், வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கலாம், ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் காயம் இன்னும் ஆற்றப்படாத நிலைமையிலேயே நீங்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது போல இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கமாக உங்களோடு சொல்கிறார், உன் காயம் ஆற்றப்படும். ஒரு நசல் கொண்டதை நான் திடப்படுத்த போகிறேன். ஆமென். ஒரு குணமாக்கும் வல்லமையை இந்த 3வது காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். வெளிப்புறமான காயத்தை ஆற்றுவதற்கு இந்த உலகத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருந்து இருக்கிறது, மருத்துவ விஞ்ஞானம் இருக்கிறது. ஆனால் உள்ளத்திலே உள்ளான வாழ்க்கையிலே காயப்பட்ட அனுபவத்தோடு கண்ணீரோடு வெளியே பார்க்கும்போது அந்த காயம் ஒருவருக்கும் தெரியாது. வெளியே பார்க்கும்போது நன்றாக இருப்பது போல தெரியும். ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே எப்பொழுதும் அழுது கொண்டே வேதனையோட ஒரே பாரத்தோடு இருக்கிற அந்த காரியத்தை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நசல் கொண்டதை திடப்படுத்த போகிறேன், குணமாக்க போகிறேன். காயப்பட்டு கிடக்கிற உன்னை குணப்படுத்தும் ஒரு வல்லமை உங்கள் மீது இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த குணமாக்கும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? நசல் கொண்டதெல்லாம் குணமாக போகிறது. ஆமென். அந்த 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 காயம் நொதித்தது போல, அது அந்த புண்கள் இன்னும் அதிகமாக நாற்றம் எடுப்பது போல, வேதனையான மாறு ஒன்று போல உங்களுடைய பிரச்சனை, போராட்டம், வேதனை இருக்க 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 இன்னும் அதிகரித்து கொண்டிருப்பது போலவே இருந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால், இந்த 12வது மாதத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே. நீ காயப்பட்ட காரியத்தை குறித்து பயப்படாதே. ஆமென். ஏனென்றால் நமக்காக சிலுவையில் ஒவ்வொரு சரீரத்தின் அவயங்களிலும் ஆமென் அவர் காயப்பட்டிருக்கிறார். அந்த காயங்கள் நம் காயங்களை ஆற்றும் வல்லமை உள்ளது. ஒருவேளை எந்த மனிதர் உங்களை கைவிட்டதுனாலே, உங்களை தீமைப்படுத்தினதுனாலே, ஆமென், நன்மை பெற்ற உங்களுக்கு தீமை செய்தனாலே அந்த காயத்தோடு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? கல்வாரியின் காயத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய கரங்களின் காயத்தை நோக்கி பாருங்கள். அவர் தலையில் இருக்கிற முற்கிரீடத்தை பாருங்கள். அவர் காலில் அடிக்கப்பட்ட ஆணிகளை பாருங்கள். ஆமென். இவைகள் அவருடைய கல்வாரியின் காரியத்தை பார்த்து நாம் பரிதாபப்படுவதற்காக அல்ல. அந்த கல்வாரியின் காயங்களிலே நமக்கான குணம் இருக்கிறது, குணமளிக்கும் வல்லமை இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நசல் கொண்டதை அவர் திடப்படுத்துவார், மீண்டும் கட்டுவார். நீங்கள் காயப்பட்டு காயப்பட்டு ரணமாகி அது இன்னும் ஆழமான அனுபவத்துக்கு போய் இனி மீண்டும் குணமடைவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லி, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு எந்த காரியத்தில் நீங்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் மீண்டும் திடப்படுத்துவேன், மீண்டும் திடப்படுத்துவேன் என்று சொன்னால் அவர் கட்டுவார். நீங்கள் காயப்பட்ட காரியத்திலிருந்து உங்களை குணமாக்கி கொண்டு வந்து உங்களை கொண்டு அநேகருக்கு குணம் கொடுக்க, அநேகரை கட்ட தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையை உங்கள் மீது இந்த 12வது மாதத்தில் வைப்பார். ஆகவே இந்த 12வது மாதத்தில் கடந்து வருகிற தேவ பிள்ளையே, பயப்படாதீர்கள். உங்கள் கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவாராக. ஆமென். விசுவாசியுங்கள், நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனுக்கு அளவிட முடியாத நன்றிகளை உங்கள் மனம் நிறைந்து கர்த்தரை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒருவேளை நீங்கள் கடந்து வந்த பாதை நன்றி சொல்ல முடியாத பாதையாக இருக்கலாம். அந்த பாதைகளை மறந்துவிட்டு தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு தேவன் உங்களை திடப்படுத்தி தைரியமாக உங்களை இந்த 12வது மாதத்தில் முடித்து ஒரு புது வருஷத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ளவரே, எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதிருங்கள்.
ஆமென். உங்கள் கரங்களை திடப்படுத்துவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தமான அந்த வசனத்தை நாங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்கு எடுத்துக்கொள்கிறோம். சத்துரு எந்தெந்த காரியத்தில் எங்களை பயமுறுத்தினானோ அத்தனை காரியத்திலும் ஆவியானவர் எங்களை மீண்டும் திடப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியத்தை செய்யும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 12வது மாதம் திருப்புமுனையின் மாதமாக இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.